சாய்ராம், ஓம் சாய்ராம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சாய்பாபா பிக்ஷை எடுத்த வீடான பயாஜி அப்பா கோத்தே பாட்டேல் அவங்களோட வீட்டில் தான் இருக்கோம். அவங்களோட வாரிசு, அவங்களோட பேரனை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். 90 வயசு இவங்கள பார்த்துட்ருக்கோம். இந்த வீட்டில் தான் பாபா வந்து பிக்ஷை எடுத்திருக்காங்க. அவங்க வீட்டில் இருந்து இவங்கள பார்க்குறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாய்ராம். ஏன்னா பாபா ஒரு தடவைக்கு 3 தடவைக்கு மேலே இந்த வீட்டில் வந்து பிக்ஷை எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பயாஜி அப்பா கோத்தே பாட்டீல் அவங்களோட மேனியில தான் பாபா சாஞ்சு மகா சமாதி அடைஞ்சாங்க. அதனால் அவங்களோட வீட்டில் அவங்களோட வாரிசுக்கு முன்னாடி நம்ம நிற்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாய்ராம். சாய்ராம், இதில் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பாய்சாமாவோட வீடு, பாய்சாமாவோட பையனான தாத்தியாவோட வீடு அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிட்டு வராங்களாம். அவங்க வந்து இதை ரொம்ப கிளியராக சொல்லுங்கள், இது வந்து பயாஜி அப்பா கோத்தே பாட்டிலோட வீடுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை மறுபடியும் சொல்கிறேன் சாய்ராம். மேலே இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்க பயாஜி அப்பா கோத்தே பாட்டிலோட அப்பா. கீழே இருக்க இந்த ஃபோட்டோ தான் பயாஜி அப்பா கோத்தே பாட்டில். அவங்களோட மேனியில் தான் பாபா மகா சமாதி அடைஞ்சிருக்காங்க. அவங்களோட வீட்டுக்கு போகிறவங்க எல்லாருமே இது பாய்சாமாவோட வீடு, தாத்தியாவோட வீடு, பாய்சாமாவோட ஹஸ்பண்ட் பேர் வந்து கோத்தே பாட்டேல், அதனால் அவங்களோட வீடுன்னு சொல்லி நிறைய பேர் யூடியூப்பில் பதிவு பண்ணுறாங்க. தயவுசெய்து தவறான தகவல் யாரும் பதிவு பண்ணாதீங்க சாய்ராம். இது வந்து பயாஜி அப்பா கோத்தே பாட்டிலோட வீடு. அவங்களோட மேனியில் தான் பாபா மகா சமாதி அடைஞ்சிருக்காங்க. அவங்களோட வீட்டை தான் பார்த்துட்ருக்கீங்க சாய்ராம்.